ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து டேட்டா சர்வரை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் இல்லாட்டி டேர்ன் ஆன் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம நிறைய ஆப்ஸில் வந்து டேட்டா சர்வர் அப்படின்றத வந்து ஆப்ஷனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதாவது ரொம்பவுமே டேட்டா வந்து கன்சியூம் ஆகுமா இருந்துச்சுன்னா, மொபைல் டேட்டா வந்து கூட போகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டேட்டா சர்வருங்கிறத நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ மெசஞ்சரில் எப்படி டேட்டா சர்வர் ஆன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மெசஞ்சர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க மெனு அப்படின்னு சொல்லி. அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்க செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போன பிறகு செட்டிங்ஸை கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இதில் பாருங்க டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் இங்கே கிளிக் டவுன்லோடட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வென் யூஸிங் மொபைல் டேட்டா எனேபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய மெசஞ்சர் ஆப்பில் டேட்டா சர்வர் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஃபேஸ்புக் மெசஞ்சரில் டேட்டா சேவர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறது, டர்ன் ஆன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் என்ன வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.